தான் தேடிட்டு இருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம கமலா இருக்கால, அவள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தா. ஒரு தடவையாச்சும் போகணும் ஆசைப்பட்டேன், ஆனால் போகவே முடியலை. அதான் இன்னைக்கு போகலான்னு இருக்கேன். நீங்கள் நம்ம பாப்பாவை போய் பத்திரமா பார்த்துக்கோங்க. கமலாவை பார்க்க கிளம்பிட்டாங்க. தூரமா இருக்கு, அந்த வீடை தேடி போயிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம கமலா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த தானே சொன்னா, அப்ப இதுதான் கமலா வீடா இருக்கணும். ஆனா கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த வீடே காணா போச்சு. அவங்க அதிர்ச்சியிலே அவங்களே அறியாம உள்ள போறாங்க. அங்க அமானுஷ்யமான ஒரு வீடு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க வெள்ளை நிறத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே வீட்டுக்கிட்ட போய் தடுக்கி மயங்கி அங்கேயே விழுந்துட்டாங்க. அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏங்க, நான் கமலா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனல, அங்கே கமலா வீடே காணும். அங்கே போய் பார்த்தா வினோதமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அந்த இடம் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது. என்ன பண்ணுறேன்னே தெரில. ஒரு வெள்ளை உருவம் ஏதோ கத்திக்கிட்டே இருந்தது. என்கிட்ட பேச வர முன்னாடி வந்துட்டே இருந்தது. அதனால் நான் அலண்டு போய் அடித்து வீட்டுக்கிட்ட வந்து தடுக்கி விழுந்துட்டேன். இந்த மாதிரி நடந்த விஷயத்த நம்ம பாப்பாட்ட சொல்லவே கூடாது. பாப்பா இல்லைன்னா அங்கே போயிடுவாமா, நம்ம சொல்ல வேணாம். உடனே இந்த பாப்பா நம்மளும் அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்தோட வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவா. ஓ, இதான் நம்ம அம்மா சொன்ன இடமா இருக்குமோ? இது பார்க்க பயமா இல்லையே. சரி, கிட்ட போய் பார்ப்போம். கொஞ்ச நேரத்திலே குழம்பி போய் நிற்கிறான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி கமலா வீடு காணோம். சுற்றி சுற்றி பார்க்குறா, அந்த வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொன்னது உண்மைதான் நினைக்கிறா. நினச்சிக்கிட்டே உள்ளே போக முடிவெடுத்துட்டா. இன்னொரு கதவு இருக்கு. இப்படியே கதவு கதவா வந்தா நம்ம போகவே பயமா இருக்குமே. சரி போவோம். என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அங்க போனோனே மயங்கி மயங்கி விழுந்துட்டே இருந்தா. அவ உடம்புல ஏதோ பூந்து போச்சு. அதனால அந்த பொண்ணு நான் அங்க போகணும், நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ள ரொம்ப தூரம் போயிட்டா. அங்க அமானுஷ்யமான வீடு. அங்க அவங்க அம்மா பார்த்த மாதிரி அதே அமானுஷ்யமான வீடு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணுக்கு நேராக பயம் அதிகமாகிட்டே இருந்தது. அந்த பொண்ணு இருந்தாலும் உள்ள போயிட்டா. அங்க ஒரு இடத்த மட்டும் அந்த பொண்ணு அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கிருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் முன்னூர்லன்னு கிளம்பிட்டா. அங்க சத்தம் திருப்பியும் கேட்டுட்டே அந்த பொண்ணு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டா. அம்மா, நானும் அந்த இடத்துக்கு போனேம்மா. அங்க கமலா வீடே காணும். அங்க அமானுஷமான ஒரு வீடு பார்த்தேன். அந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு நான் வந்துட்டேம்மா. என்ன பாப்பா சொல்கிற? நீ அங்கே தான் போனியா? உன்னை நாங்கள் எங்கே தான் தேடுறோம் தெரியுமா? எல்லா வீட்லேயும் போய் பார்த்தோம். உனக்கு எப்படி தெரியும் அந்த இடம்? அப்போது நாங்கள் பேசுகிறத கேட்டு தானே போனேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ அந்த கதவை சாட்டிட்டு தானே வந்த. ஏன்னா அப்போ தான் நமக்கு திருப்பியும் பிரச்சனை வராது. நீ
பழசெல்லாம் மறந்துடு. இனிமே நம்ம அங்கே போக வேணாம், சரியா? அவங்க அம்மா கேட்க கேட்க அந்த பொண்ணுக்கு கதவை சாத்தணுமா இல்லையாங்கிறதே ஞாபகம் இல்லை. சரின்னு அவங்க அம்மா உடனே, சரி, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, நீ அதெல்லாம் மறந்துடு பாப்பா. இனிமே எங்கள்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது. அதுவும் அந்த காட்டு சேரி இருக்குல்ல, அங்கே போகவே கூடாது. வா, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கலாம். நீ பயப்படாத, நான் உங்கள் பக்கத்தில் தான் இருப்போம். எங்கேயும் போகக்கூடாது, சரியா? அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அந்த பாப்பாவோட பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எப்படியோ தூங்க வச்சுட்டாங்க. ஆனா அந்த பாப்பாவுக்கு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த சத்தம் அவ ஏற்கனவே சத்தம் மாதிரியே இருந்தது. எல்லாரும் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு தூங்கி கொஞ்ச நேரத்துல அதே இடத்துக்கே வந்திருக்கா. அதுவும் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஐயோ, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வரணும்? இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் நம்ம போயிடணும். யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கே, அது பேய் தான். அந்த பொண்ணு அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்ப அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. இந்த தடவை நம்ம இந்த கதவை சாத்திட்டு வந்தோம்னா இனிமே பேய் வராது. நாமளும் இங்கே வரமாட்டோம். நம்ம சாத்துறது தான் நல்லது. அம்மா, நான் நைட்டு தூங்கும்போது அந்த இடத்துக்கே போயிட்டேம்மா. அந்த அமானுஷ வீடு, அந்த பேய் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்ததுமா. கதவை சாத்துங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த தடவை நான் அந்த கதவை சாத்திட்டேம்மா. நான் சாத்தும்போது அந்த வெள்ளை கலரில் ஒரு உருவம் தூரத்துலேருந்து துரத்திக்கிட்டே வந்தது. அது என்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே வந்தது. அது வந்தாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கதவை சாத்த போயிட்டேம்மா. ஏன்னா இல்லைன்னா அந்த பேய் திருப்பி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் நான் பயந்தேம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ, உனக்கு ஒன்றும் ஆகலைல? சரி சரி, நீ பயப்படாத. இனிமேல் நம்ம அங்கே போக மாட்டோம். நம்மளே அது கூப்பிடாது, சரியா? அந்த வழியாக இனிமேல் நீ போகவே கூடாது. உன்னோட நண்பர்கள்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. அப்புறம் அவங்களும் அந்த கதவுக்கிட்ட போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீ வழியெல்லாம் சொன்னீன்னா அவங்க ஆர்வத்தில் உன்ன மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அது எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அங்க பார்த்த எல்லாமே ஞாபகம் வருது. அந்த பேயை நம்மள்கிட்ட பேசிச்சு. அங்க அந்த மாதிரி ஒரு வீடை நம்ம பார்த்ததே இல்லையே. ஒருவேளை பேய் காவ காக்குதோ, உள்ள எதுவும் குட்டி பேய் இருக்கும், பெரிய பேய் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருப்பி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அந்த வழி அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே போகலான்னு அவளுக்கே தெரியாம மனசுல நினைக்கிறா. இருந்தாலும் அவ பார்த்ததெல்லாம் பயந்து பயந்து திருப்பி நம்ம போகக்கூடாது, அந்த இடத்துக்கே போக மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா.